மோஸ்டா இந்த 20 to 30 ஏஜ்குள்ள இருக்கிற பீப்புள் கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளமே என்னோட பர்பஸ் என்ன, கோல் என்ன, நான் என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஓவர்வெல்டா ஃபீல் பண்றதுதான். பட் நீங்க பர்பஸ் அண்ட் கோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போய் தேடி சர்ச் பண்ணணும்னு இங்க வந்து எதுவுமே ஒரு நெசசரி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்றேன் அதை பத்தி. ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ண முடியாத பீப்புளுக்கு, டிஸ்ட்ராக்டடா இருக்கிற பீப்புளுக்கு நான் எப்படி கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்களோட லைஃப்ல, கரியர்ல, கோல். ரைட். ஸோ மெயினா நேத்து நான் வந்து ஒரு என்னோட ஃப்ரீ கம்யூனிட்டி இருக்காங்க, என்னோட கிளைண்டோட நான் பேசிட்டு இருந்தேன். ஓகேவா, என்னோட ஸ்டூடெண்டோட நான் பேசிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அவர் சொன்ன விஷயம், நம்ம 24 ஏஜ், எனக்கு வந்து ஓகே எனக்கு ஒரு ஜாப் இருக்கு, நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், ஓகே நான் எல்லாமே பண்றேன், பட் எனக்கு எதை நோக்கி போறதுன்னே தெரியல. என் லைஃப்ல நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. எனக்குன்னு ஒரு கோல் இல்லாத மாதிரி இருக்கு, எனக்குன்னு ஒரு பர்பஸ்ங்கிறது இல்லாத மாதிரி இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப நான் வேஸ்டா ஒரு மாதிரி டம்பா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. இதே மாதிரி நானும் என்னோட லைஃப்ல ஃபீல் பண்ணிருக்கேன். அதாவது என்னோட ஏஜ் 19லயே இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் காலேஜ் முடிச்ச கையோட எனக்கு அடுத்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சுத்தமா ஒரு ஐடியாவே கிடையாது. ஜஸ்ட் டேட்டா என்ட்ரி ஜாப் போனேன், ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது பிடிக்கல, குவிட் பண்ணிட்டேன். அங்கேருந்து சேல்ஸுக்கு போனேன், அது பிடிக்கல, குவிட் பண்ணிட்டேன். அங்கேருந்து சிஎக்ஸ்ஓ அசிஸ்டன்ட், அதாவது ஒரு கம்பெனியோட ஒரு அசிஸ்டன்ட், அந்த ஓனரோட அசிஸ்டன்ட் இருந்தேன், அது பிடிக்கல, அதையும் குவிட் பண்ணிட்டேன். தென் அங்கேருந்து வந்து ஒரு டாப் எம்என்சி கம்பெனியில போனேன், அங்கேயுமே எனக்கு பிடிக்கல, குவிட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தொடர்ந்து ரொட்டீனா ஒரு விஷயத்த நான் குவிட் பண்ணி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதனால எனக்கு ஸ்மோக்கிங் அதிகமாச்சு, ட்ரிங்கிங் அதிகமாச்சு, போன் பார்க்குற ஹேபிட் அதிகமாயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏது பண்றதுன்னு தெரியல சொல்லி இப்படி என் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்குள்ள ஒரு ஹோப்பே இல்லாம போய் மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியல. பட் ஒன்ஸ் நான் இந்த விஷயத்த ஐடென்டிஃபை பண்ற வரைக்கும், யூசி நம்ம ஓகே இப்ப ஒரு டஸ்ட்பின் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த டஸ்ட்பின்ல நம்ம ஒரு குப்பையை போட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? குப்பை தொட்டி நிரம்பி வழிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஒன்ஸ் அதை போய் வெளியே கொட்டிட்டு வரணும், இல்ல குப்பை வண்டி வரும்போது அதுல குப்பையில கொட்டணும். நம்ம பிரெயின்ல நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் கூட அதே தான். மேபி நீங்க எடுத்துட்டு இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் குட் இன்ஃபர்மேஷன்ஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், இப்படி என்ன வேணாலும் இருக்கலாம். பட் அது உங்க லைஃபோட அலைன் ஆகுதா? யூசி நான் நிறைய என்னோட ஏஜ் காலேஜ் டைம்ல, காலேஜ் முடிக்கிற பீரியட்ல இருந்து நான் வந்து ஃபுல்லா இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி நான் நிறைய விஷயங்கள் படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்னு அவ்வளவு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் எங்க ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்கில் ஸ்பெசிஃபிக்கா கத்துக்கணும், இல்ல ஒரு விஷயத்த ஸ்பெசிஃபிக்கா கத்துக்கணும் இல்லாம ஒரு 10 நாள் குரூமிங் பாக்குறேன் அப்படின்னா, திடீர்னு அங்கேயிருந்து என்ன பண்ணுவேன்னா, ஓகே 10 நாளைக்கு பாடி பில்டிங் பத்தி பார்ப்பேன், 10 நாளைக்கு பாடி பில்டிங் பத்தி பாக்குறேன் அப்படின்னா அடுத்த 10 நாளைக்கு நான் வந்து வேற விஷயத்த பத்தி கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்படி ஒவ்வொருத்துலயும் நான் வந்து மாறி இருந்தனால எனக்கு எதுலையுமே ஒரு ப்ராப்பர் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது இருந்ததே கிடையாது. பிகாஸ் ஸோ ஒரு பேப்பர்ல நான் உங்களுக்கு வந்து வரைஞ்சு காட்டுறேன். நம்மளோட எனர்ஜிய ஒரு இடத்துல செலுத்துறதுக்கும் நம்மளோட எனர்ஜிய நிறைய இடங்கள்ல செலுத்துறதுக்கும் ஏகப்பட்ட என் நம்பர் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ உங்களோட எனர்ஜியை நீங்க ஒரு இடத்துல செலுத்தும் போது இது நேரா மட்டும்தான் போகும் உங்களோட கோல் அடையிறதுக்கு. மேபி இது லைன் பார்த்து வந்து இப்படி கூட போகலாம். பட் ஆனா நீங்க உங்களோட எனர்ஜிய நிறைய கோலுக்கு செலுத்தப்படும் போது ப்ராப்ளம் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து மென்டல் ஓவர்லோடாக ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஒரு நார்மல் மைண்ட் மங்கி மைண்ட் அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மனுஷ மனசு அப்படின்வாங்கல்ல, மனசு இல்ல, மனுஷ மூளை, மனுஷனோட ஒரு நேச்சரான ஒரு விஷயமே இடத்துக்கு இடம் தாவறது தான். எனக்கு எங்க செக்யூர்டா இருக்கலாம், நான் எங்க கம்ஃபர்ட்டா இருக்கலாம், ஸோ எனக்கு கம்ஃபர்ட் தான் வேணும். யூசி இது உங்க தப்பு கிடையாது. பிகாஸ் நம்மளோட பிரெயின் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட விதமே, நம்ம பிறந்ததுல இருந்து நம்மளோட பிரெயினே அப்படிதான் இருக்கு. ஆதி காலத்துல இருந்து இந்த பிரெயின் அப்படிதான் இருக்கு. மேபி முன்னாடி வந்து நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸுக்கு ஆன்சிஸ்டர்ஸ் இந்த சென்ஸ் நம்மளோட மூதாதையர்களுக்கு, முன்னோர்களுக்கு, ஆடம் ஈவுக்கு வெளி ட்ரைப்ல இருந்து உள்ள வந்து யாராவது நம்மளை கொண்டுடுவாங்க, டைனோசர் வந்துடும், சிங்கம் வந்துடும், புலி வந்துடும், இவங்க கிட்ட இருந்தாலும் நம்ம சேஃப்கார்டா இருக்கணும்னு சொல்லி எப்பவுமே அந்த ஒரு அலர்ட்லயே இருந்த அந்த ஒரு பிரெயின். இன்னைக்கு அந்த மாதிரி அலர்ட்னஸ் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. எங்கெங்க இந்த அலர்ட்னஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா, என்னோட மேனேஜர் தான் இன்னைக்கு என்னோட சிங்கம். ஐயோ ஒரு திட்டுவாரு, அதை பார்த்து ஒரு பயம். தென் வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க சோசியல் மீடியால ஏதோ ஒரு பொண்ணோ பையனோ எனக்கு பிடிச்சவங்க மெசேஜ் பண்ணல அப்படின்னா, ஓகே ஐயோ அவங்க தான் நம்மளோட ஒரு அதர் ட்ரைப், ஓகே ஐயோ. ஸோ இப்படி நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளோட பிரெயின் இப்படி தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள செலுத்த ஆரம்பிக்கும்.
ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயங்கிறத விட இதை நம்ம இன்னைக்கு சரி பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இன்னைக்கு ரீசன்ட் எரால அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ரீசன் என்ன? ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கான்டென்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. இன்ஃபேக்ட் ஒரு ஃபேமஸான ஒரு ஆப்ல கூட இன்னைக்கு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அதை தான் அதிகமாக கன்சியூம் பண்றாங்க. யூசி இது எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்ட் ஆகும், இது எல்லாமே உங்களுக்கு ஜாலியாகவும் இருக்கலாம். பட் இத இன்வென்ட் பண்றாங்க இல்லையா அந்த சயின்டிஸ்ட் இல்ல அந்த கம்பெனியோட ஓனர்ஸ், அவங்களோட பசங்க கிட்ட எப்பா நீ இந்த கான்டென்ட்ஸ் பாரு, இங்க பாரு இந்த ஷார்ட்ஸ் நான் கண்டுபிடிச்ச இதை நீ பாருன்னு சொல்லி பார்க்க வைப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. மார்க் ஜுக்கன்பர்க் அவங்க ஃபேமிலியில இருக்கிற ஒரு சின்ன பசங்க கிட்ட அதை நீங்க பாருங்கன்னு சொல்லி சொல்லுவாருன்னு கேட்டா சொல்ல மாட்டார். ஸோ எலான் மஸ்க் மேபி பசங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்து சொல்லுவாரான்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் தே நோ த சைட் எஃபெக்ட்ஸ். தே ஜஸ்ட் நீட் டு மேக் அஸ் ஸ்லேவ் இன் தட் பிளாட்ஃபார்ம்ஸ். நீங்க அக்செப்ட் பண்ணிக்கல, இல்ல இந்த வீடியோ விட்டு கட் பண்ணிட்டு போறீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, லாஸ் எனக்கு கிடையாது, உங்களுக்கு தான். பிகாஸ் என்னைக்கு உங்களோட அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது போகுதோ இது எந்தெந்த இடங்கள்ல பாதிக்கும்னா, ஒண்ணு இந்த மாதிரி மென்டல் ஓவர்லோட் அதிகமா கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது கிளாரிட்டிங்கிறது போயிடும். மூணாவது உங்க ரிலேஷன்ஷிப்ல அடி வாங்குவீங்க. உங்களுக்கு சுத்தி இருக்கிற பீப்புள் கிட்ட பெருசா உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் டைரக்ட் கான்வர்சேஷன் பிடிக்காம போயிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு இதுலயே எல்லாமே கிடைச்சிருது இல்லையா. நான் இப்போ முன்னாடி எடுத்துக்கோங்களேன், மழை பெய்யுதுங்க, ஓகே நல்லா இருக்கு கிளைமேட். ஸோ முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், லைப்ரரி போவோம், புக் வாங்குவோம், இல்லை புக் படிப்போம், அதுல இருந்தா நம்ம எடுத்துப்போம். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து ஓகே எனக்கு வந்து ஒரு பான் பத்தி கத்துக்கணும், எனக்கு பான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுல இருந்து வெளியே வரணும்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கு. ஆனா இது எங்க ப்ராப்ளம் ஆகுது, அதுக்கு கீழே இருக்கிற அடுத்த வீடியோ நீங்க ஸ்க்ரால் பண்ணி ஓகே இந்த வீடியோ பார்க்கலாமா, அடுத்து இந்த வீடியோ பார்க்கலாமான்னு ஒரு வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும் போது அடுத்தடுத்து கீழே நீங்க பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகுது. இன்ஃபேக்ட் நேத்து எனக்குமே இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. திடீர்னு நானும் மனுஷன் தான் இல்லையா, ஸோ நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு கீழே வந்து ஓகே இன்ட்ரெஸ்டிங் தென் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எனக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. ஓகே ஃபைன், இவங்க இன்டென்ஷனலா தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து வைக்கிறாங்க, இன்டென்ஷனலா தான் இந்த மாதிரி தம்ப்நெயில் வந்து சூஸ் பண்றாங்க அப்படின்னு. வெரி பேட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ இல்ல. சோ தெரிஞ்சுக்கங்க. அதுவும் முக்கியமா இன்னைக்கு நிறைய இந்த என்டர்டைன்மெண்ட் வந்துருச்சு, நிறைய அந்த எலெக்ஷன் பத்தி நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க, கேட்க ஆரம்பிக்கிறீங்க. பட் இதெல்லாம் உங்களோட வாழ்க்கைக்கு சீரியஸா ரொம்ப லிட்டரலா ரொம்ப ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல பாதிக்க போகுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்படி பார்த்தா ஞானிகள், துறவிகள், இல்ல வந்து பெரிய பணக்காரங்க அவங்க லைஃப்ல எல்லாருமே பாதிச்சிருக்கணும்ல, ஏன் பாதிக்கல? ஏன் நார்மல் லைஃப் ஏன் இன்னைக்கு நீங்க மூச்சு விடுறீங்க, சாப்பிடுறீங்கல்ல, 3 வேளை சாப்பாடு இருக்குல்ல, படுக்கிறதுக்கு இடம் இருக்குல்ல, நம்ம லைஃப்ல நம்ம எப்படி முன்னேறலாம்ன்றத பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். பட் இந்த ஆப்ஸ், சோசியல் மீடியா, நியூஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா எனக்கு என் லைஃப் மேல நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 100% அவங்களுக்கு தெரியும், அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிஸ்டுக்கோ இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மார்க்கெட் ரிசர்ச்சர்ஸ்க்கோ எல்லாருக்குமே தெரியும். ஒன்ஸ் அவன் மேல ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான், அவன் லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். அவன் பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்னா இதெல்லாம் கன்சியூம் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப யாரு கன்சியூம் பண்ணுவான்? யூசி பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புளோ இல்ல அவங்க லைஃப்ல ஃபோக்கஸ் இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற பீப்புளோ ஸ்க்ரால் பண்ணிட்டு இருப்பாங்களா? மேபி ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சத்தியமா எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த 5 இயர்ஸ்ல அவங்களோட டவுன்ஃபால் அவங்க வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க. சீரியஸா சொல்றேன். பட் இன்னைக்கு நான் வந்து உங்களை எல்லாத்தையுமே குவிட் பண்ணுங்க நான் சொல்லவே இல்லை. உங்களை ஓவர்வெல்ம்ட் ஆக்குது. எனக்கு வந்து எனக்கு பீஸ்ஃபுல்லா என்னோட லைஃப் இருக்கு, எனக்கு தேவையான எல்லாமே கிடைக்குதுப்பா. ஆனாலும் நான் வந்து ஐயோ இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படிலாம் பண்ணாதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இதுக்கு காரணம் மெயின் உங்க கையில இருக்கிற அந்த சோப்பு டப்பா அந்த சென்ஸ் உங்களோட மொபைல் போன்ஸ். லிட்டரலா சீரியஸா நான் ஒரு இன்டர்வியூ போறேன்னு வச்சுப்போம், அங்க வந்து ஒரு 100 பேர் வராங்க சரியா, அந்த 100 பேர்ல 10 பேர் தான் செலக்ட் ஆகுறாங்க, மீதி இருக்கிறவங்க எல்லாம் செலக்ட் ஆகல. ஏன்? அவங்களுக்கு எல்லாம் டேலண்ட் இல்லையா, ஸ்கில் இல்லையா? ஸ்கில் இருக்கு, டேலண்ட் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணு பேஷன்ஸ் இருக்காது, ரெண்டாவது இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற மென்டாலிட்டி இருக்காது. எங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரியாது, அதுதான் பிரச்சனை. சோ இப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மென்டல் ஓவர்லாட், அதாவது இந்த மென்டல் ஓவர்லோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கம்மி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த மங்கி பிரெயினை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம் அதை பத்தி நான் பின்னாடி ஸ்டெப்ஸ் சொல்றேன். மென்டல் ஓவர்லோட் எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு சொல்றேன். பட் ஆனா இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்க கண்டிப்பா போன் அதிகமா யூஸ் பண்றீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன், ரெடியூஸ் பண்ணுங்க டைம். அதையும் எப்படின்னு நான் சொல்றேன், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹவு டு சூஸ் வாட் ஐ நீட். என்ன இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேவை? ஓகே ஃபைன், நான் தெளிவாக சொல்றேன். இப்போ நான் சீமெண்ட் ரிட்டென்ஷன்ல இருக்கேன், ரைட்? ஒரு அடுத்த 100 days நான் சீமெண்ட் ரிட்டென்ஷன் பண்ண போறேன். நான் ஒரு 4 to 5 days ஆல்மோஸ்ட் நான் வந்து முடிச்சேன். ஸோ அப்படிங்கும் போது எனக்கு இப்போ தேவை சீமெண்ட் ரிட்டென்ஷன் கான்டென்ட்ஸா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்ப எனக்கு இப்போ தேவை என்ன அப்படின்னா, என்னோட கோல்ஸ்ல நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய எனக்கு தேவையான கான்டென்ட்ஸ். எனக்கு என்ன, நான் வந்து ஃபோக்கஸ்ல இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பீப்புளுக்கு நான் என்னோட ஃப்ரீ கம்யூனிட்டி, வாட்ஸ்அப் ஃப்ரீ கம்யூனிட்டி இருக்கு, ஜாயின் பண்ணிங்கன்னா அதுல அவங்களுக்கு அப்படிதான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரீயா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரீயா கால் பண்ணி ஹெல்ப் பண்றேன். அப்படின்னா அப்ப நான் எந்த அளவுக்கான ஒரு சில நாலேஜ் அப்படிலாம் நான் எடுத்துக்கணும். ஓகே, ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 2 years இந்த டீப் ஒர்க், இந்த கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ் இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கனாலதான் நான் இன்ன வரைக்குமே இந்த யூடியூபை புடிச்சு பண்ணிட்டு இருக்கேன், தெளிவா சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு இது பிடிச்சிருக்கு அண்ட் ஸோ நான் அதுல ஃபோக்கஸ் பண்றேன். எனக்கு என்ன வேணுங்கிறதுல நான் தெளிவா இருக்கிறேன். ஐ ஜஸ்ட் நீட் டு மேக் ஆன்லைன் பிசினஸ். அதுக்கான அடித்தளத்தை நான் போட்டுட்டு இருக்கேன். தட்ஸ் த திங். ஸோ இதுல நான் கிளாரிட்டியா இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்ஸ் நான் வந்து ஒரு 5 years யூஸ் பண்ணதே கிடையாது. ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஐ மீன் நான் ஒரு 1 hour ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்ஸ் நான் கன்சூம் பண்ணதே கிடையாது. மேபி எங்கேயோ 1-2 இடத்துல நான் பார்த்துருக்கலாம். பட் நான் டெஃபினட்டா சொல்லுவேன், ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்ஸ் நான் குவிட் பண்ணிருக்கேன். என்னோட லைஃப்ல டோட்டலா குவிட் பண்ணிட்டேன். வென்எவர் உங்களோட ஃபோக்கஸ் உங்ககிட்ட இருந்து வேற எந்த விஷயங்கள் மேல போகுதோ அன்னைக்கு நீங்க அதுக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அது கேர்ள்ஸா இருக்கலாம், பானா இருக்கலாம், இல்ல வந்து ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்ஸா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ஆக்டர்ஸ் மேல இருக்கிற அந்த ஒரு ஆக்டர்ஸ் வர்ஷிப்பா இருக்கலாம், எதா இருந்தாலும் சரி, அன்னைக்கு நீங்க அந்த பர்சனுக்கோ இல்ல அந்த விஷயத்துக்கோ ஸ்லேவ். நீங்க இப்படிதான் வாழ்றதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். உங்களுக்கு உங்க லைஃப் மேல இல்ல உங்க மேல ஃபோக்கஸ் இருக்கணுமா இல்ல மற்ற விஷயங்கள் மேல ஃபோக்கஸ் இருக்கணும்? சோ இப்போ நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம், நீங்க பார்த்துட்டு இருக்க, கேட்டுக்கிட்டு இருக்க, இல்ல எடுத்துக்கிட்டு இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவையா தேவையில்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிக்கணும். அதுக்கு பேப்பர் பென் எடுங்க, ஜஸ்ட் எழுதுங்க. ஒரு காலம் போடுங்க. ஃபைன். நீடட் இன்ஃபோ, அன்வான்டட் இன்ஃபோ. ஸோ இந்த மாதிரி ஒரு காலம் போட்டு நீடட் இன்ஃபோ, அன்வான்டட் இன்ஃபோன்னு எழுதுங்க. அதுல நீடட் இன்ஃபோல இப்போதைக்கு உங்க லைஃப, மற்றவங்க லைஃப நான் சொல்லவே இல்லை. மற்றவங்க லைஃப் அவங்க என்ன இதெல்லாம் விட்டுருங்க. உங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்ண என்ன வேணும், என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், நீங்க என்னென்ன எந்தெந்த ஏரியாஸ்ல பில்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. யூசி 7 pillars தான் லைஃப்ல இருக்கு. ஓகேவா? 7 pillarsல வந்து நாலேஜ், கரியர், மணி, ரிலேஷன்ஷிப்பு, ஹெல்த், வெல்த், மைண்டு, சோல். ஓகேவா? ஸோ இதுல எதெல்லாம் நீங்க இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் எழுதுங்க. அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்க. முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்களோட கரியர், அதாவது கோல் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷனே பாருங்க. கோலே இல்லை அப்படின்னா நான் எந்தெந்த விஷயத்துல இம்ப்ரூவ் பண்ணலாம், நான் எந்தெந்த விஷயத்துல லேக்கா இருக்கேங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. தென் அன்வான்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், எந்தெந்த விஷயங்கள்லாம் அன்வான்டட். என்ன பொறுத்தவரை நியூஸ் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு. பிகாஸ் நீங்க மேபி ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நியூஸ் தேவை. நீங்க மேபி அரசியல் ரீதியா இருக்கீங்க, இல்ல சோஷியல் மீடியால, இல்ல நீங்க வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் ரீதியான கான்டென்ட்ஸ் போடுறீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரியா இன்ஃபர்மேஷன் வேணும்னா போங்க, தாராளமா பாருங்க. அது அந்த பீப்புளுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது. பட் நான் வந்து ஒரு கார்பரேட் ஜாப்ல இருக்கேங்க, நான் ஒரு ஐடி ஜாப்ல இருக்கேன், இல்ல நான் வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேங்க அப்படிங்கிறவங்களுக்கு மேபி நீங்க ஓகே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நியூஸஸ் தேவை, நீங்க கன்சியூம் பண்ணலாம். பட் அன்வான்டா மற்ற ரிலேட்டட் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு இந்த நியூஸஸ் தேவை கிடையாது மேக்சிமம் ஆஃப் த டைம். ஸோ நியூஸஸ் தேவையில்ல. சோஷியல் மீடியால எந்த ஆப் உங்களை பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அந்த ஆப்ஸை எழுதுங்க. அதுல ப்ரையாரிட்டியான, எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே இங்க டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குற ஒரே ஆப் இன்ஸ்டாகிராம். அன்வான்டட் சேட்ஸ், அன்வான்டட் டெக்ஸ்டிங். சேட்டை பத்தி நான் டீடைல்டான ஒரு 25 minutes ஒரு பிரீஃபான ஒரு கைடே போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒன் செக் தட், ரைட்? ஸோ எஸ், அப்போ இந்த விஷயங்களை குவிட் பண்ணுங்க. மேபி பீப்புள் உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க, அவங்க அன்வான்டட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா அவங்களையுமே அவாய்ட் பண்றது எனக்கு தெரிஞ்சு நல்லதுதான்.
தேவையில்லாத ஒரு ஜங்க் பீப்புள் கூட இருக்கிறத விட ஒரே ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் இருக்கிறது ரொம்ப பெட்டருங்க தான் நான் யோசிப்பேன். அப்படி யாருமே இல்லை அப்படின்னா எனக்கு நான் கொஞ்ச நாளைக்கு என்ன சால்டிடியூட்ல இருக்கிறேங்க தான் நான் யோசிப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த விஷயத்த தான் நான் உங்களே ஃபாலோ பண்ண சொல்லுவேன். இன்ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ரைட்ல வாங்கி லெஃப்ட்ல விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு, சிம்பிள், ரைட். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து நீங்க பண்ண போறது, டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே 2 hours ஃபோன் ஃபாஸ்டிங் இருக்க போறீங்க. இன்ஃபேக்ட் நான் மார்னிங் ஒரு 5:30 இல்லை 5:20 ஆட்டோமேட்டிக்கா அலாரம்லாம் இல்லாம எந்திரிச்சுவேன். நான் பழக்கப்படுத்திட்டேன் அதை எனக்கு. ஸோ அப்படிங்கும் போது நான் அடுத்த ஒரு 8 o'clock 9 o'clock வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். மேபி வீடியோ எடுக்கிறதுக்கு மேபி நான் ஃபோன் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் நான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். 9 o'clock மேலே தான் நான் ஆன்லைன் போயிட்டு ஓகே வாட்ஸ்அப், சம்டைம்ஸ் எனக்கு ஒரு ஈகர்னஸ் இருக்கும், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் ஒரு ஈகர்னஸ் இருக்கும், ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துருவேன். பட் சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் அதை பார்க்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு மார்னிங்ல ஒரு ரொட்டீன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த 2 hours எப்படி நீங்க ஃபில் பண்ண அப்படின்னா மார்னிங் ரொட்டீனோட ஃபில் பண்ணணும். ஸோ மார்னிங் ரொட்டீன்ல நீங்க எடுத்து பண்ண வேண்டிய விஷயங்கள் நம்பர் 1 மெடிடேஷன், நம்பர் 2 கிராட்டிடியூட். கிராட்டிடியூட பத்தி நான் டீடைல்டா அந்த மாதிரி ஹேபிட்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டீடைலா ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். நான் போடுறேன் அது உங்களுக்கு எப்படி ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, என்னென்ன ஹேபிட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் கிராட்டிடியூட் அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு முக்கியம்னு சொல்றேன். நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் நீங்க இல்லைங்கிற அந்த ஒரு இல்லைங்கிற மென்டாலிட்டிலே பாக்குறதுனாலதான் ஓகே எனக்கு லைஃப்ல ஏதோ ஒன்று லேக் ஆகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றீங்க. ஸோ கிராட்டிடியூட் நீங்க அதிகமா எக்ஸ்பிரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் நிறைய விஷயங்களுக்கு. உங்க அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, அண்ணன் கிட்ட, தம்பி கிட்ட. சரி ஓகே அண்ணன் தம்பி எல்லாம் சரியில்லை அப்படின்னா அம்மா கிட்ட, அப்பா கிட்ட. சரி அம்மா அப்பா சரியில்லை அப்படின்னா எனக்கு ஓகே உங்களோட எங்கர் செல்ஃபுக்கு சொல்லுங்க. ஸோ அதை பத்தி நான் டீட்டெயிலா இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் விஷுவலைசேஷன் பண்ணுங்க. லெட்ஸ் எல்லாருமே கண்ண மூடுங்க. நான் ஒரு சொடக்கு போடும் போது உங்க முன்னாடி ஒரு கேட் ஒன்று வர மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த கேட்குள்ள நீங்க போகும்போது உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை போய் அடையிறீங்க. திரும்பி நான் சொடக்கு போடும்போது நார்மல் லைஃப்குள்ள வந்துடணும், ரைட்? ஸோ 5 4 3 2 1 டீப் பிரீத் இன் எடுங்க, டீப் பிரீத் அவுட் பண்ணுங்க. ஸோ நீங்க இப்போ ஒரு டார்க் ரூம்ல இருக்கீங்க. அந்த இடத்துல ஒரு டோர் ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த டோர் ரொம்ப வெளிச்சமா இருக்கு. நீங்க அந்த டோருக்குள்ள ஸ்டெப் டவுன் எடுத்து வைக்க போறீங்க. ஸோ நான் நாக் பண்ண உடனே அந்த டோருக்குள்ள ஸ்டெப் டவுன் எடுத்து வைங்க. ஓகே, நான் ஸ்னாப் பண்ணிட்டேன், நீங்க எடுத்து வச்சுட்டீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு லைஃப் அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. நீங்க நினைக்கிற எல்லா விஷயங்களும் அங்கே கிடைக்க போகுது. அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நீங்க வேணும்னு நினைப்பீங்களோ அதுல ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, எனக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு உமன் வேணும், நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஜாப் வேணும், இல்லை நல்ல நான் என்னோட பிசினஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போனேன், என்னோட பாடியை நான் சூப்பராக பில்ட் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் சரி அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது உங்க கிட்டதான் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் போட போறேன். எல்லாருமே அந்த சோன்ல இருந்து வெளியே வாங்க. இதே மாதிரி டெய்லியும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 5 seconds இல்லை ஒரு 17 seconds, மினிமம் ஒரு 17 seconds இஸ் மோர் தென் ஆவரேஜ். டெய்லியுமே இந்த விஷயத்த நீங்க 17 seconds பண்ண இது உங்களோட பிரெயின்ல போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். நியூராலஜிக்கலி நீங்க அப்படிப்பட்ட ஒரு பர்சன்கிறத பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுங்க. தேர்ட் வெச்சஸ் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டோபமைன் டீடாக்ஸ். வீக்லி 2 times இல்லை 1 time சுத்தமா ஃபோன் கீன் எதுவுமே இல்லாம டீடாக்ஸுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் இந்த வாரத்துல அதை ஸ்டார்ட் பண்றேன். நான் ஆல்ரெடி அதை பண்ணிட்டு இருந்தவன் தான். பட் சம்ஹவ் கொஞ்சம் என்னோட பர்சனல் இஷ்யூஸ், கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் என்னால் பண்ண முடியல. பட் திரும்பி நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வீக்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் வேணும், ஃப்ரீயா நான் ஃப்ரீயா வீடியோ கால் கொடுக்குறேன், ஃப்ரீயா நான் ஒரு கோர்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் ஒரு 2 hours கொடுக்க போறேன் பீப்புளுக்கு. தேர்ட் விச் இஸ் ஃப்ரீயா நான் உங்களை ட்ராக் பண்ண போறேன் 2 weeks. இது எல்லாமே என்னோட ஃப்ரீ கம்யூனிட்டியில நடக்க போகுது. இஃப் யூ கேன் ஜாயின் மீன்ஸ் யூ கேன் ஜாயின், லிங்க் கீழே இருக்கும், ஷெடியூல் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்கு என்னோட கோச்சிங் வேணும், அதுவும் ஷெடியூல் பண்ணிக்கோங்க கேலண்டரியில. we can have a 30 minutes free consultation இருக்கு. So yeah, this is how I help people to overcome from the distractions and be focused on their self and their life and gaining the clarity, right? இதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். மற்றவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண அன்சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க. பட் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கீங்க, எனக்கு என் லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணணும், நான் ஏதாவது ஒன்று நான் இந்த மாதிரி ஆகணும், அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த சேனல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நானே ஹெல்ப் பண்ணுவேன். So be strong, stay positive. This is KJ and I will see you in this video. Thank you for watching my video.